மக்களே இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சுளா. இவங்களோட கணவர் நேம் பார்த்தீங்கன்னா கணேஷ். இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. பையனுக்கு 15 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது. இவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. இவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷத்தில் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க. எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா, இவங்க எப்பவுமே வழக்கம் போல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போவாங்க. இப்படி தான் வழக்கம் போல் போயிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வழக்கம் போல் பஸ்ஸில் போயிட்டு வந்துன்னு இருக்கும்போது ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் வந்து இவங்க சீட்டு பக்கத்துலேயே வந்து உக்காடுறான். அப்போ தான் இவங்க முதல் முறையாக இந்த ஸ்ரீஹரின்ற பையனை வந்து இவங்க வந்து பஸ்ஸில் மீட் பண்ணுறாங்க. இவங்க மஞ்சுளாவே தான் போய் அந்த பையன்கிட்ட என்னப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் சும்மா பேசின்னு வந்திருக்காங்க. அந்த பையனும் சொல்லியிருக்கான், நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் மேடம், எனக்கு வயசு 19 ஆகுது மேடம் அப்படின்னு சொல்லி அவனும் பேசின்னு வந்திருக்கான். திருப்பும் மறுநாளும் இவங்களும் ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அந்த பையனும் வரான், திருப்பும் மீட் பண்ணுறாங்க. அந்த பையன்கிட்ட இவங்க மறுபடியும் பேசுகிறாங்க. அவனும் எல்லாமே சொல்லி வந்துன்னு இருக்கான். சும்மா அவங்களும் பேசின்னு வராங்க. இப்படியே ஒரு மாதம் ஃபுல்லாக இதே மாதிரி தான் 2 பேரும் ஒன்றாவே ஒரே சீட்டில் போயின்னு வந்துருந்துருக்காங்க. அப்போ தான் இந்த பையனுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லி பழகுறாங்க அந்த மஞ்சுளான்றவங்க. இவங்க மஞ்சுளாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இந்த பையனை அடிக்கடிக்கு தேட்டருக்கு, மாலுக்கு, பீச்சுக்கு அங்கே இட்டுன்னு போயிட்டு வந்துன்னு இருக்காங்க. இதே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸுக்கு போகாமல் அந்த பையனை காலேஜ் போடாமல் இவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிருக்காங்க. வீட்டுக்கு இட்டுன்னு போய் அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு அவங்க கூட தனிமையில் இருந்திருக்காங்க. மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இருக்கவே ஒரு நாள் அவங்க கணவர் வந்து எதாச்சும் வீட்டுக்கு வரும்போது இவங்க மஞ்சளா வீட்டில் இருக்கிறதே பார்த்துட்றாங்க. அந்த நேரம்னு பார்த்தா அந்த பையன் வந்து வீட்டில் இல்லை. அவன் கிளம்பி போயிட்டான். எப்படி நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸை விட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவே, இல்லைங்க எனக்கு இன்றைக்கி லீவு தான், நான் ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் வந்து அப்போ சந்தேகம் வரல. இவங்க மஞ்சுளா பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது இதே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அவரும் நைட் நேரத்தில் யார்கிட்ட பேசினுக்கிற அப்படின்னு கேட்டுட்டாங்க. இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் சும்மா பேசினிருக்கேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அவருக்கு ஒரே சந்தேகம் வந்துச்சு. மஞ்சுளா ஃபோன் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, ஸ்ரீஹரின்ற பையனுக்கு அடிக்கடிக்கு இவங்க மெசேஜ் பண்ணியிருக்கிறதும் கால் பண்ணியிருக்கிறதும் எல்லாமே இவர் பார்த்துட்டாரு. மறுநாள் மஞ்சுளாவுக்கே தெரியாமல் அவங்க பின்னாடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஒரு யாருனே தெரியாத பையன் கூட பஸ்ஸில் போகிறத அவங்க கணவர் கணேஷ் வந்து பார்த்துட்றாரு. பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது சைலண்ட் ஆகிடுறாரு. இவர் கணேஷ் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பசங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பாட்டியூருக்கு பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாரு. நைட்டு மஞ்சுளா அவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் கணவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனை பிடுங்கி, மஞ்சுளா இது யார் நம்பர், யார்கிட்ட பேசுங்கிற, யார் இந்த ஸ்ரீஹரின்ற பையன், யார் கூட டெய்லி பஸ்ஸில் போயின்னு வந்துருக்கேன், நான் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு கேட்கவே, இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, சும்மா தான் பஸ்ஸில் போயின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சமாளிக்கிறாங்க. அப்போ இந்த மெசேஜ் எல்லாம் யாருது அப்படின்னு கேட்கவே, கேட்டுனே இருக்கவே, ஆமாங்க எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையில் சொல்லிடுறாருங்க. 2 பேருக்கும் கடும் வாக்குவாதம் ஆகுது. சண்டையில் வந்து அந்த ஆமாங்க எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. கணேஷ்க்கு உச்சக்கட்ட கோபத்தில் அவங்க மனைவியை பார்த்தீங்கன்னா சரமாரியாக அடிக்கிறாரு. சரமாரியாக அடித்தோடனே அவங்க வந்து வழியில் கத்துறாங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, என்னை அடிக்காதீங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவே அவர் அப்போ கூட நிறுத்தவே அடிச்சுனே இருக்கார் பிடிச்சின்னு. அப்புறம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டாரு. அவங்க மண்டை போய் கீழே அடித்து ப்ளட்டு லாஸ் ஆகிடுது. ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்லேருந்து தூக்கின்னு போகிறாங்க. அவங்க போகிற வழியிலே இறந்துடுறாங்க. அதனால் வந்து போலீஸ் வீட்டுக்கு வந்து ஒரு கணேஷை விசாரித்து எதனால் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொன்னவே, அவங்க மாதிரி ஸ்ரீஹரின்னு ஒரு பையன்கிட்ட என் மனைவி பேசியிருந்தா, இதனால தான் நான் சண்டை போட்டோம், யதார்த்தமாக அடித்தேன், கீழே வந்து மண்டை அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லவே, இதுக்கான தண்டனை கோர்ட்டு வழங்குது. கணேஷும் ஜெயிலுக்கு போயிடுறாரு.